இவர் போவார் சிவன் கோயில் பார்த்தோன்னா 2 கல் எடுத்து தூக்கி எறிவார், அது உள்ள போய் பூவா விடும். அதாவது கல்லால எடுத்து அடிச்சார் சிவனை, அது பூவா போய் உள்ள விழுந்தது. அது ஒரு பாட்டுல கூட ஸ்லேடை பாட்டு கூட விளையாட்டே சொல்லுவாங்க. 2 பேரும் அடி வாங்குறா தொடர்ந்து. ஒண்ணு சிவன் அடி வாங்கினா கல்லால, அப்புறம் பெரம்படிப்பட்டது பின்னாடி அது திருநாடு கோணத்துல வருதுன்னு வச்சுக்க மதுரையில. இப்ப கல்லால சிவன் அடி வாங்குறா, தேங்காயம் கல்லுல உடைக்கிறோம். ஸ்லேடை பாட்டை சொல்லுவாங்க, கல்லால் அடியுறலால் கண் 3 இருப்பதால், சிவனுக்கு 3 கண்ணு தேங்காய்க்கு 3 கண்ணு. கல்லால் அடியுறலால் கண் 3 இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்துடலாம். சிவனை இல்லாம எந்த ஹோமம் கிடையாது, எந்த பூஜையும் கிடையாது. தேங்காய் இல்லாம எந்த நல்லது கிடையாது, எதுக்குமே தேங்காய் இல்லாம கிடையாது. அப்ப கல்லால் அடியுறலால் கண் 3 இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்துடலால் வல்லோடு கொள்ளையால், தேங்காய்க்கு ஓடு இருக்கு, சிவன் கையிலையும் கபால ஓட்ட வச்சுட்டு இருக்காரு, திருவோட்ட வச்சுட்டு இருக்காரு. கல்லால் அடியுறலால் கண் 3 இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலால் வல்லோடு கொள்ளையால் கங்காகுல முத்துசாமி மன்னா கள்ளிதழி ஆணிகர் தேங்காய், தேங்காய் சிவனும் ஒன்று மாதிரி